தமிழகத்தில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் புதிய தலைமுறை சிறப்பு பேருந்து பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் பதிவை இப்போது பார்க்கலாம். தேர்தல் நாளே விழா தான். பொதுவாக இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இந்த தேர்தலை பெருவிழாவை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். புதிய தலைமுறையும் இந்த ஜனநாயக பெருவிழாவை மக்களுக்காக இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பாக தென்கோடியில் தொடங்கிய எங்களுடைய இந்த தேர்தல் பயணம் என்பது இன்று மத்திய பகுதிக்கு வந்திருக்கிறது. திருச்சினாலே ஒரு திருப்புமுனை தரக்கூடிய விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இந்த ஜனநாயக பெருவிழாவில் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பாக மக்களுடன் புதிய தலைமுறை, தலைவருடன் புதிய தலைமுறை, நேர்பட பேசு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த ஜனநாயக பெருவிழா மூலமாக மக்களுடன் இணைந்து நடத்திட்டு இருக்கோம். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த போடுங்கம்மா ஓட்டு என்பது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், மக்கள் அனைவரும் வாக்களிக்கணும் அப்படின்றத உறுதி செய்யணுன்ற அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். மாவட்ட நிர்வாகமாகட்டும், தேர்தல் ஆணையமாகட்டும், எல்லாருமே ஊடகங்களாகட்டும் அனைவருமே 100% வாக்குப்பதிவை மையப்படுத்தி தான் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த போடுங்கம்மா ஓட்டு மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தற்போது இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்களாக திருச்சி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் துணை ஆட்சியர் ஆகியோர் நம்மளுக்கு வந்திருக்காங்க. தற்போது அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் எம் பிரதீப்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் ஆர் ராஜலட்சுமி மற்றும் துணை ஆட்சியர் வேலுமணி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 100% வாக்குப்பதிவை மையப்படுத்தி பல்வேறு பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய பெற்றோர், உறவினர், உங்களுடைய நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையுமே கொண்டு போய் சேர்த்து 100% அந்த வாக்குப்பதிவை அது தொடர்பான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தணும். மிக முக்கியமாக இந்த வாக்குப்பதிவு என்பது நம்மளுக்கான ஒரு மிக முக்கியமான உரிமையாக பார்க்கப்படுது. அதாவது வாக்களிப்பது என்பது பார்த்தோம்னா அது உரிமை மட்டுமல்ல, நம்மளுடைய கடமையும் கூட. அதாவது இந்த வாக்குப்பதிவு நடைமுறை தான் இனம், மொழி, பல்வேறு விஷயங்களை அனைவருக்கும் ஒரு சமமான உரிமை அளிக்கும் வகையில் இந்த வாக்களிக்கக்கூடிய உரிமையை ஜனநாயக நாடான இந்தியா நம்மளுக்கு வழங்கியிருக்கு. தற்போது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்ததற்காக மாவட்ட ஆட்சியர் எம் பிரதீப்குமாரை மூத்த ஆட்சியர் வேலுமணி சிறப்பு செய்வார். அடுத்ததாக மாவட்ட வருவாய் அலுவலர் ஆர் ராஜலட்சுமிக்கு மூத்த செய்தியாளர் சார்லஸ் சிறப்பு செய்வார். அடுத்ததாக துணை ஆட்சியர் வேலுமணிக்கு மூத்த செய்தியாளர் லெனின் சிறப்பு செய்வார். அடுத்ததாக ஆர்டிஓ அருளுக்கு மூத்த ஆசிரியரிடம் செய்தியாளர் பிருந்தா சிறப்பு செய்வார். தற்போது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் அழைக்கிறார். சார், மிக அழகானதொரு நிகழ்ச்சி. வேன் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி தமிழகம் முழுக்க இந்த பேருந்து பயணிக்கவிருக்கிறது. இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நோக்கம், இந்த புதிய தலைமுறையுடைய நோக்கம் 100% வாக்குப்பதிவு பெற வேண்டும் என்பது நோக்கத்தோடு தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னையில் முடிக்கவிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 100% வாக்கு எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலக்டோரல் ரோலில் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல ஒரு 100 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு 2 வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் 98 வாக்காளர்கள் இருப்பார்கள். அந்த 98 வாக்காளர்களுமே வாக்களித்தால் கூட 98% தான் வரும். ஸோ அப்போ 100% பண்ணணும் அப்படின்னா இறந்த வாக்காளர்களை நாம் முதலில் அந்த எலக்டோரல் ரோல்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். தட் இஸ் நம்பர் 1.
நம்பர் 2 என்னன்னா, வயதானவர்கள், 85 வயதை கடந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். ஸோ அவர்களுக்கு வந்து போலிங் ஸ்டேஷன் வந்து அந்த வாக்களிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த வாக்கை வந்து போஸ்டல் பேலட் மூலயமாக வீடுகளுக்கே சென்று அந்த வாக்கை வந்து பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் வந்து செய்திருக்கிறது. ஸோ டெத் ஓட்டர்ஸையும் வந்து எலக்டோரல் ரோல்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதை கடந்தவர்களுக்கான போஸ்டல் பேலட் அதுவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், வாக்காளர்கள் அனைவரும் அவர்கள் போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த 100% வாக்கு வந்து பூர்த்தி அடையும். ஸோ இந்த ஜனநாயகம் வந்து எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய உங்களுடைய வாக்குகளால் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு படகு, அதன் மீது தான் அத்தனை உரிமைகளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆகிறது வந்து அந்த படகில் ஒரு ஓட்டை விழுவது போல. ஸோ அந்த ஒரு ஓட்டை விழுதுன்னா டக்குன்னு ஜனநாயகம் மூழ்கிறாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படகு மூழ்கும். ஸோ ஒவ்வொருவருடைய வாக்கும் வந்து அந்த படகை வந்து மென்மேலும் வந்து மேன்மைப்படுத்தும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய வாக்கும் வந்து நிச்சயமாக தேவை. அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உடைய வாக்கு சதவீதம் வந்து மற்றவர்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஸோ முக்கியமாக அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து முன் வந்து நீங்கள் உங்களுடைய, இப்போ இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வாக்குரிமை இல்லை, எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் அவர்களிடம் போய் சொல்ல வேண்டும். அடம் பிடிங்க. நீங்கள் ஓட் பண்ணிட்டு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் 100% வந்து அடைய வேண்டும் என்றால் அத்தனை பேருடைய முயற்சியும் வேண்டும். அந்த படகு கரை சேர வேண்டும் என்றால் ஒவ்வொருவருடைய வாக்கும் நிச்சயமாக வேண்டும். ஸோ நிச்சயமாக திருச்சிராப்பள்ளியில் 100% வாக்குப்பதிவு ஏற்படுவதற்கு அத்தனை முயற்சியும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் என்பதனை கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நெறியாளர் தமிழினியனை மேடை கலைக்கிறோம். மாவட்ட வருவாய் அலுவலர் ஆர் ராஜலட்சுமி தற்போது தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் அன் அப்பீல் டு ஆல் த ஓட்டர்ஸ் இன் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட். இங்கே இருக்க அனைத்து வாக்காளர்களும், 18 வயது நிரம்பிய அனைத்து வாக்காளர்களும் தயவு செய்து வருகின்ற 19 ஏப்ரல் அன்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஓட்டளிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். தற்போது உறுதிமொழியை தமிழினியன் வாசிக்க நானே வாசிக்கிறேன். மாவட்ட ஆட்சியரே வந்துட்டு இந்த உறுதிமொழியை வந்துட்டு வாசிக்கிறதா சொல்றாரு. சார், அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். வாக்காளர் உறுதிமொழி. மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் இன்று நான் உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்து வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து தேர்தல் விழிப்புணர்வு பாடலை பேராசிரியர் சதீஷ்குமார் மற்றும் குழுவினர் பாடலார்கள். வந்துருச்சு தேர்தலு, இப்போ வாக்களிக்க போகிற நாளு. வந்துருச்சு தேர்தலு, இப்போ வாக்களிக்க போகிற நாளு. இது மகத்தான நாளு, இது மக்களோட நாளு, மக்களோட நாளு, இது மகத்தான நாளு. மக்களோட உரிமைய, மக்களோட கடமைய பதிவு செய்யும் நாளு, இது பொன்னான நாளு. பதிவு செய்யும் நாளு, இது பொன்னான நாளு. வந்துருச்சு தேர்தலு, இப்போ வாக்களிக்க போகிற நாளு. வந்துருச்சு தேர்தலு, இப்போ வாக்களிக்க போகிற நாளு. பேரணி தொடங்குவோம். மிக்க நன்றி.
மாவட்ட ஆட்சியர் வந்து எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதோடு சேர்த்து உறுதிமொழியும் நம்மளை எடுக்க வச்சிருக்கிறாரு. வாக்களிப்பது நியாயமாக வாக்களிக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அதற்கான உறுதிமொழியும் எடுத்திருக்கிறோம். பேரணி தொடங்க போது பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார். மாவட்ட